இது முதல்ல ஆரம்ப காலத்துல ராமானுஜருக்கு முந்தி ஆளவந்தாருடைய சிஷ்யர் திருமாலை ஆண்டான். அவர் இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லும் போது அவர் என்ன அர்த்தம் சொன்னாராம், இந்த மூவுலகாளின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, அதுல இருந்து ஒரே தொடரா எடுத்துட்டு மூவுலகாளியே என்னும், மூவுலகாளி இந்திரன் என்றும், அதுக்கப்புறம் கடிகமழ் கொன்றை சடையனே என்னும் அந்த கொன்றை பூ ஏந்திய சடையுடைய சிவபெருமான் என்றும், அதுக்கப்புறம் நான்முக கடவுளே என்னும் நான்முகன் என்றும் சொல்லப்படும் வடிவுடை அழகான வானோர் தேவர்கள். அந்த வானோருக்குள்ள மூவுலகாளியான இந்திரன், கடிகமழ் கொன்றை சடையனான சிவபெருமான், நான்முக கடவுளாகிய பிரம்மா வந்துருவார் என்னும்னா என்று சொல்லப்படும் இப்படியெல்லாம் அழைக்கப்படும் வடிவுடை வானோர். இப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் தலைவனே என்னும் தலைவனாக இருக்கார் பெருமாள். அப்போ வானோர் தலைவன்கிறது மட்டும் பெருமாளை குறிக்கும். அந்த வானோருங்கிற கேட்டகரிக்குள்ள இந்திரன், சிவன், பிரம்மா இவாள்லாம் வந்துருவான்னு திருமாலை ஆண்டான் அர்த்தம் சொன்னாராம். திருமாலை ஆண்டான்ட்ட ராமானுஜர் திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணார். ராமானுஜர் சாதிச்சாராம், இதை அப்படி கொள்ள வேண்டாமே, இது எல்லாமே பெருமாளை சொல்றதுன்னு கொள்ளலாமேன்னாராம். எப்படி கொள்ளுவீர்கள்னு கேட்ட போதுதான் ராமானுஜர் சாதித்த அர்த்தம், மூவுலகாளின்னா அதையே இந்திரன் எடுத்துக்கிறேள், இந்திரனுக்குள்ள அந்தரியாமையா நாராயணன் தானே இருக்கான். அது போல கடிகமழ் கொன்றை சடையன்னா சிவனுக்குள்ளும் நாராயணன் தான் இருக்கான். நான்முக கடவுள்னா பிரம்மாவுக்குள்ளும் நாராயணன் தான் இருக்கான். வடிவுடை வானோர் தலைவன்கிறது நேரா பகவானை குறிக்கும். இந்த பாட்டை வைத்து பெரிய வேதாந்த விஷயமே ராமானுஜர் காமிச்சுட்டார். என்னன்னா, வேதங்கள்லயும் பல மந்திரங்கள் இந்திரனை குறித்து இருக்கும், நான்முகனை குறித்து இருக்கும், அக்னியை குறித்து இருக்கும், வாயுவை குறித்து இருக்கும். இப்படி பல மந்திரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அவளுக்குள் அந்தரியாமையாக இருக்கக்கூடிய நாராயணனை குறிக்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும். நேரா நாராயணனை சொல்லும் புருஷ சூக்தம், நாராயண சூக்தம், விஷ்ணு சூக்தம்னு இருக்கேன்னா அது வடிவுடை வானோர் தலைவனை மாதிரி நேரா பகவானை சொல்றது. மற்ற தேவர்களை சொல்வது அது அந்த மூவுலகாளியே, நான்முக கடவுளே, அது போல இன்டைரக்டா பகவானை சொல்றது. அப்போ மொத்த வேதமும் நாராயணனை தான் சொல்றது. சிலது நேரா சொல்லும், சிலது இன்டைரக்டா ஒரு தேவரை சொல்லி அவருக்குள் அந்தரியாமின்னு சொல்லும். அதை இந்த பாட்டை வச்சு புரிஞ்சுக்கோங்கன்னு தமிழ் வேதத்தை கொண்டு சம்ஸ்கிருத வேதத்தை விளக்கி கொடுத்தார் ராமானுஜர் என்று இதுவும் ஈட்லியே நம்பிள்ளை ராமானுஜர் விஷயமான ஒரு ஐதிஹ்யத்தை காட்டியிருக்கிறார். அப்படி இந்த பராங்குஷ நாய்க்கு பெருமாளை இப்படியெல்லாம் கூப்பிட்டு வேதம் காட்டிய வழியிலேயே தேவர்களுக்குள் இருப்பவனேனும் கூப்பிட்டா, அதே சமயம் நித்தியசூரிகளுக்கு தலைவனேனும் கூப்பிட்டா. நித்தியசூரிகளுக்கு மட்டுமா தலைவன்?